நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஈகோசிஸ்டத்தை பார்த்த திருப்தியில் அப்படியே திரும்பிட்டு இருக்காங்க. மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம் பயங்கரமான ஒரு மார்ஷ்லேண்ட் வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம், இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இன்வால்வ் ஆகின ஒரு சூப்பரான ஒரு ஈகோசிஸ்டம். பக்காவாக யூஏ கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. கல்பாவில் உள்ள ஹோர் கல்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இங்கே உள்ள பேர்ட் ஸ்பீஷீஸ் வந்துங்க அரேபியன் காலர்டு கிங்ஃபிஷர் மீன்குத்தி, இன்னொன்று வந்து பிளாக் விங்டு ஸ்டில்ட் உள்ளான்னு சொல்லுவாங்க ஊரில் மழை காலத்தில். கொக்கு மடையெல்லாம் வைக்கலைங்க, உள்ளான் நெடுங்கால் உள்ளான்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து சாண்ட் பைப்பர்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஹெரன்ஸ் அண்ட் ஈக்ரெட்ஸ் கொக்கு மடையெல்லாம் இருக்காங்க ஊரில், அதுவுமே இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமாக ஏகாந்தமான ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான இதுங்க. நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த போர்டோட எக்ஸ்டென்ஷனு ஃபுல்லாக வந்து அவிசீனியா மெரினா, நான் சொன்னேன்ல இந்த மேங்க்ரோவ் காடுகள் தான் அடர்த்தியாக இருக்குங்க. அதுக்கு நடுவில் அந்த போர்டை போட்டிருக்காங்க. போர்டு வாக் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஹைடைட் வரப்போ தண்ணி நிற்கும், இப்போ தண்ணி இல்லை, ஸ்வாம்பியாக இருக்குது. மார்ஷ்லேண்ட் ஈகோசிஸ்டம். ஹோர்கல்பா அந்த மேங்க்ரோவ்ஸ் உள்ளார வந்தப்போ ஒரு அற்புதமான ஒரு சைட்டிங்க. இந்த பறவைகளை பாருங்கள், கருப்பாக கம்பீரமாக கூட்டமாக பறவைகள். இதுக்கு பேர் சாக்கோட்ரா கார்மோராண்ட். கார்மோராண்ட் அப்படிங்கிற பறவை வந்துங்க, அதுவும் குறிப்பாக ஒரு சப்ஸ்பீஷிஸ் சாக்கோட்ரா கார்மோராண்ட் யூஏயில் ரொம்ப ப்ரிவேலண்ட் எண்டமிக் ஸ்பீஷீஸ். ஜிர்கு ஐலாண்டில் நிறையா கூட்டமாக நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வசிக்குதுங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு பேட்சில், பெரிய ஒரு குரூப்பில், காலனியில் ஒரு சோஷியல் லைஃப் அது வாழும். அது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதனுடைய ஒரு சிறிய ஒரு குரூப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஹோர்கல்பா அந்த இது மேங்க்ரோவ் ரிசர்வ் உள்ளார எவ்வளோ அழகாக க்யூட்டாக விளையாடிட்டுருக்கு பார்த்தீங்களா? க்யூட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேடிங் ஸ்பீஷீஸ், அது என்ன பறவைன்னு பார்த்தா சாண்ட் பைப்பர்னு நினச்சேன். சாண்ட் பைப்பர் இல்லைங்க, இது வந்து விம்ப்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டைப் ஆஃப் கர்லியூ. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சாண்ட் பைப்பர் மாதிரி இருக்குது. இது ஒரு மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். வேறு ஒரு உலகத்தினுடைய ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவிலேருந்து பறந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறப்போ நடுவில் ரீஃபியூலிங்காக இறங்கும். சூப்பராக இருக்குங்க கைஸ். அந்த மேங்க்ரோவ், அந்த ஏவியரி, அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளார உள்ள அந்த எஜுகேஷனல் அந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓப்பன் ஸ்பேஸுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ்ஸ் எவ்வளவு ஒரு பறந்துபட்ட மேங்க்ரோவ் காடுகள். இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு எளிமையான ஒரு தமிழும் ஆங்கிலமும் கலந்து. சரிங்களா? ஏரியாவை பாருங்கள். இந்த ஈக்கோ சிஸ்டம் ரொம்ப அலாதியானதுங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு டெசர்ட் கண்ட்ரியில் இந்த மாதிரியான ஈக்கோ சிஸ்டத்தெல்லாம் பார்க்குறது வந்து வேறு லெவல் ஆக்சுவலாக. சரிங்களா? வாங்க நான் உள்ளார போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா கைஸ்? ஆக்சுவலாக இங்கே மேங்க்ரோவ் ஈக்கோ சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து மார்ஷ்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறாரு தான் சதுப்பு நிலக்காடுகள். சரிங்களா? இது கடலுக்கு பக்கத்தில், கடலினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. சரிங்களா? அந்த அலைகள் உள்ளார வர்றப்போ அந்த ஏரியா சதுப்பு நிலமாக வெட்லேண்டாக மாறுது. அது நிறையா உயிரினங்களுக்கு ஹேபிட்டேட்டாக, இருப்பிடமாக இருக்குது. உயிரினங்கள் த்ரைவ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டேட்டாக, இருப்பிடமாக இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? இப்போ நீங்கள் இதை வந்து மட் ஃப்ளாட்னு சொல்லுவாங்க. மட்னா என்னங்க? களிமண். ஃப்ளாட்னா ஃப்ளாட்டாக இருக்கிறது. இது அலைகள் வந்து ஹை டைடு லோ டைடுன்னு சொல்லிட்டு கீழே போய் மேலே போய் வர்றதுனால, இந்த சந்திரனுடைய இந்த கிராவிட்டினால் கீழே மேலே போயிட்டு வர்றப்போ ஹை டைடு லோ டைடு வரும். அலைகள் உள்ளார வரும், இல்லை அலைகள் பின்னால் போகும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய உப்பு, கடல் தண்ணியில் உள்ள உப்பை விட இந்த மாதிரி மேங்க்ரோவ் காடுகள், சதுப்பு நில காடுகளில் உள்ள அந்த தண்ணீரில் உள்ள உப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு சில தாவரங்கள் வந்து ரொம்ப ஒரு வித்ஸ்டாண்ட் பண்ணி, டாலரேட் பண்ணி இந்த உள்ள உப்பையும் நல்லா தாங்கி வாழுது. இதுக்கு பேர் ஹேலோஃபைட்ஸ் அப்படின்பாங்க ஆக்சுவலாக. ஹேலா அப்படின்னா வந்து உப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? 1 லிட்டர் தண்ணியில் நார்மலாக 3 கிராம் பர் லிட்டர் தான் இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே உள்ள தண்ணியில் 40 கிராம் பர் உப்பு, சால்ட் பர் லிட்டர் இருக்குது. இந்த ஹேலோஃபைட்ஸ் இங்கே மேங்க்ரோவ்ஸ் வந்து அவிசீனியா மெரினா, சதுப்பு நில காடுகளில் உள்ள அலையாத்தி காடுகளில் உள்ள தாவரம். அது வந்து 70 மில்லிகிராம் பர் லிட்டர் உப்பை தாங்கக்கூடியதாங்க ஆக்சுவலாக, டாலரேட் பண்ணி வாழக்கூடியது ஆக்சுவலாக. சரிங்களா? நம்ம சாதாரணமாக ஊரில் உள்ள ரைஸ், இந்த மற்ற கிராப்ஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு 7 mg அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டாலே அது செத்து போயிடும், வாழ முடியாது. ஆக்சுவலி 3 mgக்கு மேலே போனாலே உங்களுக்கு தடுமாற ஆரம்பிச்சிடும். இங்கே உள்ள 40 mg பர் லிட்டர், 1 லிட்டரில் 40 மில்லிகிராம் சால்ட் இருக்குது. அதுலேயும் த்ரைவ் பண்ணி வாழக்கூடியதான் அந்த ஹேலோஃபைட்ஸ். அதுதான் அவிசீனியா மெரினா.
இது இருந்து பல நன்மைகளை பயக்குது. ஏகப்பட்ட பேர்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது, ஃபிஷ் ஸ்பீஷீஸ், க்ரஸ்டேஷியன்ஸ், ஏகப்பட்ட ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன் போகிறப்போ, சரிங்களா? மற்றபடி இந்த ஏரியாவெலாம் பாருங்கள். ஆக்சுவலாக ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பறந்துபட்டு இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? பக்காவாக இருக்குது ஆக்சுவலாக அந்த ஏரியா. வாங்க அப்படியே போவோம் நம்ம, சரிங்களா? உள்ளார போய் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிறேன். ஆக்சுவலாக கைஸ் இங்கே பாருங்கள், அப்படியே அந்த மேங்க்ரோவ் காடுகளை வர்றப்போ அழகாக ஒரு நடைபாதை போட்டு வச்சுருக்காங்க. வேறு லெவலுக்கு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இங்கே உள்ள பேர்ட் ஸ்பீஷீஸ் வந்துங்க அரேபியன் காலர்டு கிங்ஃபிஷர் மீன்குத்தி, இன்னொன்று வந்து பிளாக் விங்டு ஸ்டில்ட், உள்ளான்னு சொல்லுவாங்க ஊரில் மழை காலத்தில். கொக்கு மடையெல்லாம் வைக்கலைங்களா, உள்ளான், நெடுங்கால் உள்ளான்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து சாண்ட் பைப்பர்னு ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஹெரன்ஸ் அண்ட் ஈக்ரெட்ஸ், கொக்கு மடையெல்லாம் இருக்காங்க ஊரில், அதுவுமே இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமாக ஏகாந்தமான ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான இதுங்க. நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சூரியன் பயங்கரமாக தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா நல்ல அற்புதமான ஒரு ஏரியா. ஆக்சுவலி இது வந்து ரம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம், ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நடக்கும். அதில் இன்டர்நேஷ்னலி அக்ரெடிட்டட் ஒரு பாடி IUCN, WWF, இந்த மாதிரி வேர்ல்டு வைட் ஃபண்டு, அந்த மாதிரி IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அது மாதிரி ரம்சார் கன்வென்ஷன் இருக்குது. அது என்னென்னா உலகத்தில் உள்ள வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம், சிக்னிஃபிகண்ட் வெட்லேண்ட் ஈகோசிஸ்டத்தை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க டிபெண்டிங் ஆன் த பயோடைவர்சிட்டி ப்ராமினன்ஸ். அதில் வந்து ரம்சார் கன்வென்ஷன் லிஸ்டட் திஸ் பிளேஸ் இன் 2013. வந்து இந்த பிளேஸை வந்து இன்டர்நேஷ்னலி சிக்னிஃபிகண்ட் மேங்க்ரோவ்ஸ் கன்சர்வேஷன் ஏரியா, வெட்லேண்ட் ஈகோசிஸ்டமாக அறிவிக்கிறாங்க ஆக்சுவலாக, சரிங்களா? வேறு லெவலில் இந்த இடத்துல வந்து உயிரினங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இல்லை பக்காவாக இருக்குங்க பாருங்கள், செம அற்புதமாக இருக்குது. நிறைய தகவல்கள்ங்க இங்கே பாருங்களேன். அது சும்மா சொல்லிடுறோம் ஆக்சுவலாக வெட்லேண்ட் ஈகோ சிஸ்டம்னு சொல்லிட்டு. எத்தனை உயிர்கள் தெரியுமா? இங்கே பாருங்கள் தண்ணி பார்த்தீங்களா, இங்கே கீழே பாருங்கள் தண்ணிலாம் வந்து இதுதான் கணுக்கால் வரைக்கும் தான், அதோட முட்டிக்காலுக்கு கீழே தான் தண்ணி இருக்கும் போல இருக்குது. ஆனால் இது வந்து ஹைடைட் வரப்போ தண்ணி கொஞ்சம் மேலே வரும், சரிங்களா? வேறு லெவலில் இருக்குங்க உண்மையாகவே. வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு காட்சிகள் தான். பாருங்க மேங்க்ரோவ்ஸ்லாம் அவ்வளவு சூப்பர். இந்த சைடு சூரியன் இருக்கனால தெரியல, இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா இந்த ஏரியாலாம் பின்னால் போர்டு வாக்கெலாம் செமையாக இருக்குது. பார்த்தீங்களா இந்த சைடு பாருங்கள், வேறு லெவல் நல்ல அற்புதமான ஒரு அட்மாஸ்பியர், மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம். இது ஃபுல்லாக போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு அற்புதமான அம்யூனிட்டிஸ். இது வந்து ஜுபைல், அபுதாபியில் உள்ள ஜுபைல் ஐலாண்டில் இந்த மாதிரி தான் மேங்க்ரோவ்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேயும் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இருங்க கேமரா ஃப்ளிப் பண்ணி போகிற வழியில் காமிக்கிறேன், இன்னும் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் அந்த போர்டோட எக்ஸ்டென்ஷனு ஃபுல்லாக வந்து அவிசீனியா மெரினா, நான் சொன்னேன்ல இந்த மேங்க்ரோவ் காடுகள் தான் அடர்த்தியாக இருக்குங்க. அதுக்கு நடுவில் அந்த போர்டை போட்டிருக்காங்க, போர்டு வாக் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் ஹைடைட் வரப்போ தண்ணி நிற்கும், இப்போ தண்ணி இல்லை, ஸ்வாம்பியாக இருக்குது. மார்ஷ்லேண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்தீங்களா, நல்ல அற்புதமான ஒரு மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம். ஹேபிட்டாட் கன்சர்வேஷன்லாம் பக்காவாக பண்ணுறாங்க ஆக்சுவலாக இங்கே. ஸோ பேசிக்கலி யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே என்ன முக்கியமாக இந்த கன்சர்வேஷன், இங்கே உள்ள நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே மெயினாக மேங்க்ரோவ்ஸ் தாங்க. அதர்வைஸ் டெசர்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட்டையும் ஈகோசிஸ்டம் இல்லைன்னா சொல்ல முடியாது, அதுவும் ஒரு ஈகோசிஸ்டம். அங்கே ஏகப்பட்ட லிசர்ட்ஸ், ரெப்டீலியன் ஃபார்ம்ஸ் நிறையா வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக, சரிங்களா? அதேமாதிரி மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம், வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம், அங்கே பேர்ட்ஸ், எண்ணிலடங்காத மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாண்ட் பைப்பு, ஓகேங்களா, இது பிளாக் விங்டு ஸ்டில்ட்டு, அரேபியன் காலர்டு கிங்ஃபிஷர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி டூரிஸ்ட் கண்ட்ரிக்கும் போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. வெரி டால் ஆக்சுவலி, சரிங்களா? ஏரியாவெலாம் பாருங்கள், நோ லிட்டரிங். சூப்பர்ப்லி லுக்கிங், கூல் அட்மாஸ்பியர், கிரேட் போர்டு வாக்குங்க. செம சூப்பரான ஒரு போர்டு வாக் ஆக்சுவலாக. பாருங்க இங்கே பார்த்தீங்களா லைட்டான தண்ணி நிற்கிது. நல்ல ஊரில் சதுப்பு நிலம் சொதன்னு இருக்கோம்ல,
சரியான வார்த்தை, மட் ஃப்ளாட்ஸ், களிமண்கள் அற்புதமாக வந்து இந்த ஏரியாவில் போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா, நல்லா இருக்குது. அதே ஜுபைலில் உள்ளதை விட இன்னும் கொஞ்சம் இது நல்லா அடர்த்தியாக வச்சுருக்காங்க. ஜுபைலில் உள்ளது கொஞ்சம் அடர்த்தி இல்லாமல் இருக்கும், இது நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஏரியாலாம் பக்காவாக இருக்குது. சரிங்களா, வேறு லெவல். ஓகேங்களா கைஸ், இங்கே பாருங்கள், சாண்ட் கசேலுங்க, மான் வகை பார்த்தீங்களா, மேய்ஞ்சிட்ருக்கு, தெரியுதுங்களா? அங்குன்றம் இங்குன்றமாக அழகாக மேய்ஞ்சிட்ருக்குங்க. மான்கள் ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஈகோசிஸ்டத்தை பார்த்த திருப்தியில் அப்படியே திரும்பிட்டு இருக்காங்க. மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம், பயங்கரமான ஒரு மார்ஷ்லேண்ட், வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம், இன்டர்நேஷ்னலி இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இன்வால்வ் ஆகின ஒரு சூப்பரான ஒரு ஈகோசிஸ்டம். பக்காவாக யூஏ கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. கல்பாவில் உள்ள ஹோர் கல்பா இந்த ஒரு மேங்க்ரோவ் காடுகள், அலையாத்தி காடுகளில் மிக முக்கியமான மேங்க்ரோவ் ஸ்ட்ரெச் இது. சரிங்களா, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர்டு ஹைட் அவுட்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இது பேர்டு ஹைட் அவுட் வச்சுருக்காங்க. அந்த சின்ன இடைவெளியிலன்னு பார்த்தா பேர்டு வெளியில் ஆளுங்க பார்க்குறது தெரியாது. ஆக்சுவலாக அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் தயக்கம் இல்லாமல் நிற்கிற மாதிரி நிற்கும். நம்ம அதை பார்த்த திருப்தியும் கிடைக்கும், வாய்ப்பும் கிடைக்கும். சரிங்களா, எப்படி இருக்கு, வேறு லெவல் இல்லைங்களா? காக்கா வரக்கத்துக்கு பாருங்கள், ஊர் மாதிரி. இப்படியே பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னொரு நல்ல கண்டென்ட்டில், நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்கள் அனைவரும் சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Peace.